ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கோ போடியா ஒரு ஒன் ஷாட் பார்த்துட்டு போகலடா. மை லவ் இஸ் நெவர் மூவ் ஃப்ரம் யூ. அது வந்துட்டு 2/2 ஃபைனல் பார்ட்டு. ஓகேவா? இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. ரொம்ப சாரி, ஓகேவா? ரொம்ப டிலே பண்ணி போடுறேன். இப்போது நம்ம ஜிமின் அண்ட் ஜங்க் தாண்டா ஹாஸ்டல் ரூமில் இருக்காங்க. லக்கேஜில் பேக் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிமினை அப்படி வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க, பேக் ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை 3 இயர்ஸாக அவங்க கூடவே இருந்துட்டேன்னா ஒன்றாவே இந்த பெட்டில் எப்போ ஹக் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அது ஒரு அழகாக இருந்துச்சுல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இன்னும் 1 வீக் மட்டும் வெயிட் பண்ண, ஓகேவா? 1 வீக் ஆஃப்டர் நீ என்னோடய ஒய்ஃபா ஒரே மாதிரி நம்ம இதே மாதிரியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறாங்க. ஆனால் என்னோட அண்ணாக்கு என்ன மேரேஜ் ஆகுது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்ல. ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட அண்ணாவுக்கு தான் மேரேஜ் ஆகலை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் பேசுகிறேன், ஓகேவா? நான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு என்னோட செல்லக்குட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா? சொல்கிறாங்க. ஆனால் அப்பா என்னை பிஸ்னஸில் பார்த்துக்க சொல்லியிருக்காங்களே சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம், அதை நம்ம 2 பேர் சேர்ந்து கூட பார்த்துக்கலாம், ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நபி ஜங்கு காசுட்டாங்க. விட்டுவிடாம சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் தான் இந்த ரூமில் இதான் நம்மள லாஸ்ட் கிஸ், ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா? சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் கிஸ் பண்ணும்போது நீ என்னோட ஒய்ஃபாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் அப்படி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக் ஜிமினை பார்த்துட்டு இந்த டைம் நீ ஐஸை க்ளோஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. என்ன எந்த காமா ஐயோ எனக்கு ஷையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீ ஐஸை க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் ஐஸை பார்த்துட்டு கிஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிம்முடைய ஐஸை பார்த்துட்டு கிஸ் பண்ணேன். ஜிமின் அப்படியே ஐஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கோட ஐஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கிஸ் சொல்லவே முடியாத ஒரு அழகான ரொமான்டிக், அழகாக ஒரு லவ் எல்லாமே கலந்துருக்கு. அவ்வளோ லவ் கேரிங் சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ்ட் ஆகிருக்கு. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ஜங்கோட ஹெட்டை இன்னும் கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. ஜங்குக்கு இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக லவ்லியாக கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. இப்போது லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் நான் என்னோடய அப்பா அம்மா அப்புறம் அண்ணா எல்லாருக்கிட்டும் என்ஜாய் பண்ண போகிறேன் இன்றைக்கி, ஓகேவா சொல்லிட்டாங்க. நானும் தான் சொல்லிட்டாங்க. சரி ஓகே போகலாமா சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் ஹாஸ்டல் விட்டு லக்கேஜில் பேக் பண்ணிட்டு லக்கேஜ் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ நான் ரூமுக்கு வெளில அந்த ஹாஸ்டலுடைய அந்த லாபி இருக்கணும்னா அந்த லாபியில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ ரிசப்ஷன் கொண்டு வச்சுருக்காங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாரும் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கீ கொடுத்துட்டாங்க. வார்டன் கீழே கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ சரி ஓகேப்பா நீங்கள் போங்க, போயிட்டு ஆடிட்டோரியம் போங்க, அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிட சொல்கிறாங்க. சரி ஜிம் நான் லக்கேஜை பேக் பண்ணி அங்கே வச்சுட்டு எல்லாரும் வராங்க. வந்துட்டு அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க கிராஜுவேட்டே ஆக போகிறோம் 1 வீக் ஆஃப்டர் ஜங்க் ஆகணும் ஒய்ஃப் ஆக போகிறோம் சொல்லி ஜிம் சொல்ல. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படி தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. பார்த்துட்டு போகிறாங்க. வீட்டில் சொல்கிறாங்க. சரி டே அப்படி ஜங்கு இறக்கி விட்டாரு. இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டே இந்த 3 வருஷம் போனது தெரியல சொல்கிறாங்க. ஆமாடா டைம் எப்படி போனச்சே தெரியல பாரு, எவ்வளோ ஹாப்பியாக போய்ட்டு சொல்கிறாங்க. அதுவும் உங்களை லவ் இட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்னு பார்த்து நம்ம காயில் சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மி போய்ட்டு அடிக்கிறாரு. எங்களை பார்த்து அப்படி சொல்லாத சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க லவ்லி கப்பலா, ஆமாம் நாங்கள் பெஸ்ட்டு பேர் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு செல்லாம் சொல்லி ஜங்கு சின்ன கொஞ்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, உங்கள் லவ்க்கு அளவுக்கு இந்த அது உங்கள் லவ் அளவுக்கு இந்த வேர்ல்டில் வேறு யாரும் லவ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாருமே தோற்று போயிடுவாங்க எங்ககிட்ட சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. உண்மை தான் சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி போய் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இங்கே ஜேகோ பண்ணி ஜிம்மிட்ட அப்பா காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நல்ல வேலை ஜிம் கிராஜுவேட் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஆமாப்பா 3 இயர்ஸ் போனது தெரியலப்பா சொல்கிறாங்க. ஆமாண்டா அப்புறம் இந்த காலேஜ் வந்துலேருந்து அதுக்கு வீட்டுக்கே வரதில்லை. ஹாஸ்டல் வந்துலேருந்து இனிமேல் ஜிம்மில் எங்கே அனுப்பக்கூடாது, வீட்டிலே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க. ஆஃபீஸில் வீடு சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா வாங்க சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பஸ்ஸாக இருக்கீங்க ஜிம் மேலே சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாங்க. உண்மை தான் சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு உள்ள வராங்க. அப்படி இன்னும் சொல்லி பார்த்தா இங்கே ஜிம்மு தாண்டா, ஓகேவா? ஜிம்மு அப்புறம் ஜங்கோட ஃபேமிலி தான். நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இந்த ஜங்குக்கு காலேஜ் வந்துலேருந்து வீட்டுக்கு வரலாமா சொல்கிறாங்க. ஆமாடா உண்மை தான் சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. ஜங்குக்கு கொஞ்சம் ஜங்கோட அம்மாவுக்கும் ஜின்னுக்கும் தெரியும் ஜங்கு லவ் பண்ணுறாங்க. ஜிம்மின் அப்படி ஒரு பாசம் சொல்லிட்டு தெரியும். லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அப்போ அம்மா எப்படி போயிட்டு வந்து இருப்பாங்க சொல்கிறாங்க. தெரியலையே வாங்க சொல்லிட்டு இப்போ எல்லோரும் உள்ள வராங்க. அவங்க ஃபேமிலியெலாம் வந்துடுறாங்க. இப்போ கிராஜுவேட்டே அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜிம்முக்கு அந்த அந்த கிராஜுவேட் ட்ரெஸ் போட்டுருவாங்க. அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு நம்ம ஜிம்முக்கு ஜங்கு ரேங்க் ஹோல்டராக வந்திருக்காங்க. யூனிவர்சிட்டி டாப்பர்ஸு. அதனால் 2 பேரும் ஒன்றா ஒரு 2-3 மார்க்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வந்திருப்பாங்க. நம்ம ஜங்கு ஃபஸ்ட்டு ஜிமின் செகண்ட் வந்திருக்காங்க. ஜிம்மில் அப்பா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இன்னும் ஒரு 3 மார்க்ஸ் மட்டும் ஜிமின் பின்னாடி வந்துட்டாங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல பார்த்துட்டாங்க. இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் நின்றுருக்காங்க பின்னாடி. இந்த ஜிமின் ஃபஸ்ட்டு போய்ட்டு கிராஜுவேட் ஜங்கோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முடியுது. அதுக்கப்புறம் ஜிமின் போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்க போகிறாங்க. போயிட்டு அந்த பட்டலமாக அந்த டிகிரி கொடுத்துட்டு அந்த மெடல் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த விழா ரொம்பவே நல்லா அந்த ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஜிமின் கீழே இறங்குறாங்க. ஜங்கு கீழே இறங்குறாங்க. இப்போது ஜிமின் ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. ஜிமின் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் பார்த்தா ஜேகப் தான். அச்சோ ஏன் சச்சின் ஓடி ஹக் பிடிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அச்சோ என் தம்பி கிராஜுவேட் ஆகிட்டானே சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகப் பார்க்குறாங்க. அப்பா நான் கூட ஃபாரின்ல நான் எனக்கு கூட இந்த மாதிரி அங்கே பணம் வேலை பார்த்துட்டாங்க. அப்படியே அங்கே ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அவங்க பிக்சர் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து பிக்சர் எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜாக்சன் வராங்க. டே நானும் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சனோட அப்பா அம்மா வந்துருக்காங்க. ஜாக்சன் நீங்கள் கொஞ்சம் நாள் படிச்சிருக்க கூடாது சொல்லி ஜாக்சனோட அப்பா கேட்குறாங்க. அப்பா போதும்ப்பா இதுவே சொல்லிட்டாங்க. பாஸ் எடுக்காது போதும் சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. குரூப்பாக நினச்சிருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின் வீட்டுக்கு போகலாமா
சரி பேக் பண்ணிட்டியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா நான் உங்கள்கிட்ட எல்லாரும் இன்ட்ரோ பண்ண போக சொல்கிறாங்க. சரி வா கூட்டு வந்து இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு போயிட்டு காய் எண்ணுன்னு அப்புறம் நம்ம ஜாக்சன் போய் எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. எங்கப்பா ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க சார் ஜிம் சொல்ல ஜங்கோட ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. யார் பாசம் கேட்குறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க சார் ஜிம் ஓடி போயிட்டு ஜங்குக்கா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு அந்த பக்கம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜங்கோட பக்கம் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்துட்டாரு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டாப்பராக வந்துருக்காரு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்க் அவங்க வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. யார் ஃப்ரெண்டாக சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதை சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ எங்க அப்புறம் வந்தார் சொல்லி ஜிம் ஜங்க் ஓடி வராங்க. என்னடா மாஸ்டர் கேட்குறாங்க. ஜங்கா வாங்க அப்பா கூட மீட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா சார் சொல்லி ஜங்கு கூட வராங்க. ஜிம்மின்னு கூட்டிட்டு வந்து ஜங்கை காட்டுறாங்க. அப்பா அது ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. ஹலோப்பா ஹாய் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க சொல்லி ஜிம் தான் ஜங்கோட பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. என்னடா அது புதுசாக இருக்குது சொல்லி ஜங்கோட ஜிம்மில் அப்பாவும் ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஜிம்மில் அப்பா கிட்ட அப்பா ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லி பாசல் கேட்குறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க. என்னோட ஜிம்மில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறா சொல்லிட்டு இப்போ பேச மாட்டாங்க. ஜிம் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் பாசல் ஜிம் சொல்ல ஜிம்மில் பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜாக்சன் நம்ம பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ஜிம்மில் அத்தை அவங்க பார்க்குறாங்க. என்ன சொல்கிற ஜிம்மின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி எது சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. அம்மா நானே சொல்கிறேன் ஜிம்மின் ஜங்கு லவ் பண்ணுறாங்க. இப்போ 3 years லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க லவ் பண்ண கதையெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின் என்ன சொல்கிறதுக்கு அப்பா கிட்ட எல்லாம் ஹைட் பண்ணிட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கப்பா சாரி நீங்கள் பயந்துருவீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. நான் ஸ்டடிஸை விட்டுருன்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க அந்த ரீசனுக்காக சொல்லலை. மற்றபடி நான் அவங்கள்ட்ட ஹைட் பண்ண நினைக்கலப்பா சாரி சொல்லி ஜிம்னு சொல்ல இப்போ ஜம்ப் பார்க்குறேன். அங்கிள் ஜிம்மு மேலே தப்பு இல்லை அங்கிள் நான் தான் அங்கிள் சொன்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு புரியுது. சரி ஓகே அவங்க பார்க்குறாங்க. ஜிம்மில் ஜங்கோட கண்ணை பார்க்குறாங்க. அவருக்கு ஜிம்மு மேலே ரொம்ப லவ் இருக்குது புரியுது ஜிம்மில் அப்பாவுக்கு. சரி ஓகேப்பா என்ன நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கிள் எனக்கு ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. என்ன மேரேஜா இங்கே பரப்பா ஜிம்முக்கு ஒரு அண்ணா இருக்கா அவனுக்கு மேரேஜ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஜிம் நீங்கள் இப்போ தான் கிராஜுவேட் ஆகிருக்கீங்க அதுக்குள்ள இப்போ மேரேஜ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உங்களோட வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. அங்கிள் என்னோட அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லை அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப செல்லம் தான் அதனால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு ஜிம்மு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மில் எல்லாமே இருக்க முடியாது நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு பிஸ்னஸாக நாங்கள் ஒன்றா பார்த்துக்குறோம் அங்கிள் நான் பார்த்துக்குறோம் உங்களோட பிஸ்னஸை நானும் ஜிம்மும் சேர்ந்து பார்த்துக்குறோம். என்னோட பிஸ்னஸ் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பார்த்துக்குறோம் அங்கிள் சொல்லிட்டு நான் அது மட்டும் இல்லாமல் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் நல்லா பார்த்துப்பேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜெக பார்க்குறாங்க. ஜெக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்க் ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசுறதை பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இது யாங் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஹலோ யாங் சொல்கிறாங்க. இப்போ ஹோபி வந்து ஹக் பண்ணுறாரு ஜம்முக்கு. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. என்னோட தம்பிக்கு ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ஹாப்பி தான். இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜாக்சன் அப்பா பார்க்குறாங்க. ஏன்டா உனக்கு அந்த மாதிரி யாராக இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. ஜாக்சன் ரொம்ப லைட்டாக ரெடியாகிறாங்க. என்னடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜாக்சன் தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா காய் பார்க்குறாரு. ஏன்னா காயும் ஜாக்சன் தான் அதை பேர் சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. டேய் சொல்லுடா சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் அப்பா நான் காயில் போட்ட சொல்கிறாங்க. என்னன்னு அப்படிங்கிற ஃப்ரெண்டே இல்லையா லவர்ஸ் தான் நான் சொல்லி கேட்குறாங்க. அப்பா அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க நினச்சிட்டு பார்த்துட்டு டேய் நம்ம இப்போ லவர்ஸ் ஒரு மாதிரி நினச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லி கிளாஸ் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ நம்ம ஜிம் தான் ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேமிலி வந்திருக்காங்கப்பா மீட் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோ ஆமாம் அங்கிள் நீங்கள் வந்து மீட் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே இதில் போய் என்ன இருக்குது வாங்க சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா நம்ம ஃப்ரெண்ட்லி டைப் தான் சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா ஜேகப்போ சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. மொத்த பேரும் ஜங்கோட ஃபேமிலிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து ஜங்கோட அம்மாட்ட போய் ஜம்க்கு தான் அம்மா ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க இல்லையா ஜிமின் எவ்வளோ அழகாக இருக்க சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஆண்டி பெஸ்ட் பண்ணுங்க சார் ஜிமின் பெஸ்ட்னு வாங்கி நல்லா இருப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவர் பார்த்துட்டு இருக்காரு ஜேகப்பு பார்த்துட்டு நம்ம நீங்கள் பாஸ் சொல்கிறாங்க. ஜிம்மில் அண்ணா சொல்கிறாங்க. ஓகே நல்லா இருப்பா சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மில் உண்மையாக கூட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஸோ ஏங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்க சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு நல்லா இருக்கு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மோட ஜங்கோட கிராண்ட்ஃபாலாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஆமாம் இவங்களோட அப்பா எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கு அப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஃபோன் பேசுறது பார்த்து டர்ன் பண்ணுறாங்க. என்ன ஜம்மு சொல்லி டர்ன் பண்ணி பார்த்தா எங்கே அவங்க டர்ன் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அவங்க பார்த்தா ஒரு கோவம் வருது. இப்போ டக்குனு ஃபோனை கிட்ட வராங்க. ஜங்குக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்த்ததும் நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு இந்த பார்த்து இவர் யார் உனக்கு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் இவங்க என் அப்பா சொல்லி கேட்குறாங்க. என்னத்துக்கு நீ ஜோனோட பையன் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் அங்கிள் நான் என் அப்பா பேர் ஜோன் தான் நான் ஜங்குக்கு ஏன் அங்கிள் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜிம்மில் திரும்பி பார்க்குறாங்க. நீ ஜங்கு தான் லவ் பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க உன்னோட ஜங்கோட சர்நேம் ஜானா சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா ஏன் இப்போ கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. பாருந்து பால் என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தருவோம் ஓகேவா என்ன கேட்டாலும் வாங்கி தருவோம் செஞ்சு தருவேன் எனக்கு அப்ஜெக்ஷனே இல்லை. ஆனால் இந்த பாசம் தவற சொல்லிட்டு நம்ம ஜங்கு பயன்படுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்பா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த பாசம் மேலே தப்பு இல்லை அவனை அப்பா இருக்கானா அவங்களுக்கு கொலகாரம் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்ல ஜங்கோட அப்பா கோவம் வருது. இப்போ இவங்க நிற்கிறப்ப ஒன்றும் புரியல.
இப்போ நம்ம ஜம்கட அப்பா பார்க்குறாங்க பாரு, என்ன கொலகாரன்னு சொன்னேன் அவ்வளோதான், உனக்கு வந்துட்டு மரியாதை இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, உங்ககிட்ட மரியாதை கேட்டேன்னா என்ன, நீ ஒரு கொலகாரன் தான், இந்த உலகத்துக்கே தெரியும் நீ ஒரு கொலகாரன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு, நீ கேஸ் வந்து வேணா வெளியே வந்துருக்கலாம், நீ ஒரு கொலை பண்ணுன்றது எனக்கும் மாறாது சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பாரு, நான் கொலை பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி, ஆக்சிடென்ட்டுக்கு கொலைக்கு இப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ மிஸ்டர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்கோட அப்பா சொல்ல. இப்போ ஜம்கோட ஜிம்ல அப்பா போகுது, நீ ஒரு கொலகாரன் தானே, என்னைக்குமே ஒரு கொலகாரன் தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்கோட அப்பா பார்க்குறாங்க, ஜம்கு பாரு எதுக்காக அந்த பர்சன் இங்கே வந்தா, நீ இருக்கிற அவன்கிட்ட பேசிட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜம்கு பார்க்குறாங்கப்பா, இவங்க ஜிம்மியோட அப்பா சொல்கிறாங்க, எது ஜிம்மின் யார் சொல்லி கேட்குறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்ல நம்ம ஜம்கோட அப்பா பார்க்குறாங்க, இவனோட பையன் அவனா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்கோட கணத்தில் உங்க ஸ்டாப் எழுது, இங்கே பாரு, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவா, நீ நம்ம வீட்டுக்கு செல்ல பையன் தான், அவள் குட்டி பையன், நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவானா, இந்த பர்சனுக்கா நீ வந்து மறந்துடு ஓகேவா, ஏன்னா இவன் அப்பா இருக்கானா, இவன் நம்பர் ஒன் வந்துட்டு ஒரு கெட்ட பர்சன் சொல்கிறாங்க. என்னதுக்காம ஒரு பேட் பர்சனாக அது இவன் தான், பேட் பர்சன் இந்த வேர்ல்டே அவன் தான் சொல்லிட்டு அவங்க சொல்ல. ஜிம்லப்பா கோவம் இந்த மாதிரி யாரை பார்த்து பேட் பர்சன் சொல்கிறேன், நம்ம ஜிம்ல அப்பாவோட ஷார்ட்டை பிடிக்க இந்த பக்கம் ஜம்கோட அப்பா ஜிம்ல ஷார்ட்டை பிடிக்கிறாங்க, ஜிம்ல அப்பா ஷார்ட்டை பிடிக்கிறாங்க. ஜம்முக்கு என்ன நடக்குது புரியல, இவங்க எல்லாரும் பார்க்குறாங்கட்டி என்ன நடக்குது சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகப்பும் ஜின் பார்க்குறாங்க, அப்பா என்னப்பா நடக்க சொல்கிறாங்க. ஜேகப்பு பாரு, உன்னோட அம்மா நம்ம போன ரீசன் யாருமா, இவன் தான் நம்ம கார் ஆக்சிடென்ட் பண்ணுது, நம்ம அம்மா உன்னோட அம்மா இறந்து போடுது, நீங்கள் 2 பேரும் அம்மா நம்ம போனதுக்கு ரீசன் இவன் தான் சொல்லிட்டு அவங்க சொல்ல. ஜேகப்பு மாதிரி ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் ஜிம்மி நீ கேட்பியா, அம்மா எங்கப்பா அம்மா எங்கன்னு கேட்பியே, நம்ம லவ் பார்க்கலையே, அம்மா என்னால் ஃபீல் பண்ண முடியும்னு கேட்பல, அதுக்கு ரீசன் இவன் தான் சொல்லி கேட்குறாங்க. இவனோட பையன் லவ் பண்ணுறா சொல்லிட்டு ஜிம்ல அப்பா கேட்கா. ஜிம்முக்கு மார்க்கு எந்த பக்கம் ஜம்கட அப்பா அங்கே பாரு, நம்ம பிஸ்னஸ் மொத்தமும் லாஸ் ஆகுது ரீசன் யாருமே இவன் தான், நான் ஒத்துக்கிறேன், நம்ம தெரியாமல் பண்ண ஒரு ஆக்சிடென்ட் தான், அந்த ஆக்சிடென்ட்டை அவங்க வேணும் தான் பண்ணேன் சொல்லிட்டு இவன் தான் நம்ம ஃபேமிலி மேலே கேஸ் போட்டு நம்ம ஒன்றும் பண்ணான், பிஸ்னஸில் வரைக்கும் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணான், நான் இவன் தான் பேட் பர்சன், நான் தெரியாமல் பண்ண ஒரு தப்புக்கு மன்னிப்பு கேட்டு கூட நான் மன்னிக்காமல் ரிவெஞ்ச் எடுத்தான். என்ன எவ்வளோ எந்த அளவுக்கு கிளாஸ் பண்ண தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அகைன் திரும்ப அந்த பொசிஷனுக்கு வந்து தெரியுமா சொல்லிட்டு இவன் தான் கெட்ட பர்சன் சொல்லிட்டு இவன் வந்துட்டு நம்ம ஜம்கோட அப்பா ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. அது மட்டும் இவனோட பையனை லவ் பண்ணேன், அவன் பையனுக்கு அதே பற்றி தான் வரும், எனக்கு தெரிஞ்சு அவனோட ரிவெஞ்ச் எடுத்தால் லவ் பண்ணிப்பான் போல சொல்லிட்டு நம்ம ஜம்கோட அப்பா சொல்ல. ஜிம்முக்கு புரியல. அப்பா அங்கே பாருங்கப்பா, ஜிம் தான் ஜம்கோட ஜிம்ல அப்பா இருக்கிறாங்க. இப்போ ஜிம்னால அப்பா அங்கே பாரு ஜிம், இந்த பர்சனுக்கு உனக்கும் இன்னும் சம்மந்தமே இருக்கக்கூடாது ஓகேவா, அந்த பர்சன் உனக்கு வேணாம், நீ மறந்துடு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்க பாரு, அப்பா வேணுமா இல்லை இந்த கொலகாரன்ற பையன் வேணுமா சொல்லிட்டு ஜம்கோட ஜிம்ல அப்பா கேட்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கோ என்ன சொல்லிட்டு தெரியும். இப்போ ஜம்கோட பார்க்குறாங்க, பாரு உனக்கு ஆப்ஷனாக கிடையாது, நீ அது அப்படி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணுறது எனக்கு பையனே இல்லை சரியா, பையனோட இந்த ஃபேமிலிக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உன மேரேஜ் பண்ணிக்க நான் விடவும் மாட்டேன், அந்த மாதிரி பர்சன் நீ மேரேஜ் பண்ணிக்க விட நீ லைஃப் லாங் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கலாம், அதான் பெட்டர் உனக்கு சொல்லிட்டு ஜம்கோட அப்பா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒன்றை மாதிரி பர்சன் நான் சனிலாவை அக்செப்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்து ஜிம்ல ஜம்கோட அப்பா சொல்கிறேன். ஜிம்ல அப்பா கோவம் வருது. பாரு என் பையனை பற்றி எப்படா சொல்லுவா, நீ தானே ஒரு கொலகாரன், நீ உன்னோட பையனை ஒரு கொலகாரனாக தான் இருப்பா சொல்லிட்டு நம்ம ஜம்கோ பார்த்து ஜிம்ல அப்பா சொல்ல. ஜிம்முக்கு ஜம்முக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அவங்களுக்கு அவ்வளோ டேஸ் வருது. அப்பா ஜம்முக்கு சொல்கிறாங்க. பாரு ஜம்முக்கு யார் எப்படிலாம் எனக்கு தெரியாதானா, அவன் அப்பா சரியில்லாத முக்கியவா, அப்போ ஒரு கொலகாரன், நம்ம உன்னோட அம்மா எல்லாம் போனதுக்கு அவன் தான் ரீசன், அவன் நீ மேரேஜ் பண்ணிக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லிட்டு அப்பா அது சொல்கிறாங்க. பாரு அப்பா வேணுமா அவன் வேணுமா சொல்லி கேட்குறாங்க. ஜம்முக்கு பார்க்குறாங்க. அவருக்கு இது வரைக்கும் ஜிம்மில் அப்பா சின்ன வயசுக்கு அப்பட்ட கஷ்டம் ஞாபகம் வருது. அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்துருப்பாரு. அவங்க ரிலேட்டிவ்ஸாக சொல்லியிருப்பாங்க செகண்ட் மேரேஜ் படிக்கவங்க சொல்லிட்டு இல்லை என்னோட பசங்க 2 பேர் போதும்னு சொல்லிட்டு ஜேகப்பு ஜிம்னு ஜம்கோட அப்போ ஜிம்மில் அப்பா ஹக் பண்ணியிருப்பாங்க. பசங்க மட்டும் போதும், என்னோட ஒய்ஃபை கொடுத்த பிளேஸ் நான் பசங்க கொடுக்க மாட்டேன், இப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துறேன், பசங்களுக்கு மட்டும் போதும் சொல்லிட்டு அவர் அடிப்பாரு. அதை நினச்சி பார்க்கும்போது ஜிம்மில் எதுவும் பண்ண முடியல. இந்த பக்கம் ஜம்கோட அப்பா தாங்க பாரு ஒன்றை மாதிரி பசங்க பையன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் ஜிம்மி பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு அப்பா ஜிம்மில் அப்படி இல்லை சொல்லி ஜம்முக்கு சொல்கிறாங்க. பாரு உனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு ஜம்கோட அப்பா அகைன் ஜிம்மில் அடிக்க வர சின்ன ஸ்டாப் பண்ணுறாரு. இங்கே பாருங்கப்பா அடிக்காதீங்க சொல்கிறாங்க. இப்போ அங்கே பாரு ஜிம் சொல்லி தம்பிட்ட சொல்லி புரிய போய் ஓகேவா, அந்த மாதிரி பசங்க மேரேஜ் படிக்கணும் அப்படின்னா இவனுக்கு பையனே இல்லைன்னு சொல்லுவேன் நான் அவர் சொல்ல. ஜிம் பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அக்கா பாரு ஜிம் சொல்லு, அப்பா வேணுமா அந்த கொலகாரனோட பையன் வேணுமா அவர் கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் ஜிம்மில் அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஜிம்மில் கண்ணில் ஒரே ஒரு பதில் மட்டும் இருக்குது, என்னை மன்னிச்சிட்டு ஜம்முக்கா, அவர் லவ்வுக்கான டிசோன பர்சனே இல்லை சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அப்போ சொல்லிட்டு அவர் கண்ணாடி சொல்லிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இல்லைம்மா ஜம் பார்க்குறாங்க. இல்லைம்மா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா, அவர் எதுவுமே சொல்லாமல் ஜிம்மில் அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜிம்மில் அப்பா ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜம்கோட அப்பா பார்த்துங்க. பாரு என் பையனை எப்பவுமே சரியாக தான் வளர்த்துருக்கேன் சரியா, உன்னோட பையனுக்கு என் பையன் டிசோன பர்சன் கிடையாது, என் பையனுக்கும் பையன் டிசோன பர்சனும் இல்லை சரியா, ஏன்னா உன் பையன் நல்லா வந்து எனக்கு தெரிஞ்சு, ஆனால் உன்ன மாதிரி பர்சனுக்கு இருக்கானியா, நீ ஒரு கொலகாரனுக்கு அவன் பிறந்திருக்கான், அந்த ரீசனால மட்டும்தான் அவன் லவ் அவன்கிட்ட இல்லாமல் போகுது சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அப்போ தான் பார்க்குறாங்க. அங்கே பாரு பையன் பண்ணி வரவே கூடாது, அப்படி வந்தேன்னா நான் ஜிம்மில் வர மாட்டேன் சொல்லி ஜம்கோ வார்னிங் பண்ணிக்கிட்டு ஜம்கோட அப்பாவை வார்னிங் பண்ணிட்டு அப்படி ஜிம்மில் ஹேண்ட் பண்ணா. ஜம்கோட அப்போ ஜிம்மில் அப்பா பிடிச்சி கொடுத்து போகிறாங்க. இந்த பக்கம் ஜம்கோட அப்பா பார்க்குறாங்க. பாரு நீ நல்லா கேட்டுக்கோ, என் பையனும் பையன் பண்ணிட்டு வரமாட்டான், உன் பையனே பையன் பண்ணிட்டு வராத மாதிரி நீ தான் பார்த்து சரியா, வந்தால் உன் பையன் உயிரோட இருக்க மாட்டான் சொல்லிட்டு அவங்க சொல்ல. இப்போ ஜிம்மில் அப்பா கோவதுங்க. பாரு என் பையன் மேலே வந்து உன்னோட நிழல் கூட பறக்க சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது உன் பையன் நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது சொல்லிட்டு இப்போ ஜம்கோட அப்பா ஜிம்மில் அப்பாவும் அப்படி அவங்களோட பசங்களோட கையை பிடிக்கிறாங்க. எங்கள் ஜின்னுக்கு என்ன பண்ணி தெரியல அப்படி பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் தம்பியும் அழறாங்க.
ஜிம்மோட கல்ல கடையை கொட்டிட்டு இருக்கு. ஆனால் அவர் திரும்பி பார்க்க கூட இல்லை. அப்படி ஜிம்மோட அப்பா ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா ஜங்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த டேக்கு அப்புறம் ஜிம்மின் ஜங்கு ஒருத்தர் தான் பார்த்துக்கவே இல்லை. அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம ஜங்குக்கு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் ஜங்க் மேலே சாஞ்சிருக்காங்க. தூங்கிட்டார் அவர். அப்படியே அழுதுகிட்டே இருப்பார். அப்படி தூங்கி சாஞ்சி அவர் மேலே அதெல்லாம் அழுதுகிட்டே அவர் மேலே சாஞ்சிருப்பார். தூங்கியிருக்காரு. இப்போ இதை திரும்பி நம்ம சின்ன நம்ம ஜெகு பார்க்குறாங்க. அந்த திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேர் ஜங்கோட கல்ல டேஸ் அப்படி வந்துட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் தூங்கியிருக்காரு. அதை பார்க்குற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 பேரும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் என்னோட அப்பா வந்துட்டு ஈகோ விட்டு இறங்கி வர மாட்டாரு. இன்னொரு பக்கம் நம்மளோட அப்பாவும் ஈகோ விட்டு கொடுக்க மாட்டாரு. இவங்க 2 பேரும் அவங்க லவ் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னதான் பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபைனலாக இவங்க லண்டன் வந்துடுறாங்களா. லண்டன் வந்துட்டு இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் செட் விட்டு ரூம் கொண்டு வர்றாங்க. ஜிம்மில் எந்திரிக்கிறாங்க. ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்க் பக்கத்தில் இருக்காங்க. ஜிம்மில் ஸ்டில் இப்போ ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஜங்க்கும் பேச ரெடியாக இல்லை. பேசவே இல்லை. அப்படி தான் இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்க எல்லாரும் ஃப்ளைட் விட்டு இறங்குறாங்க. இறங்கிட்டு இப்போ ஒரு கார் நிற்கிறது. அம்ஜின்னு பார்க்குறாங்க. வாங்க இதான் என் கார் சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்போ நான் 6 பேரும் ஒன்றா காரில் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரு பெரிய வீட்டுக்கு கொண்டு வந்து இறங்குறாங்கடா. இப்போ இறங்கினதும் அந்த கேட்டு ஓப்பன் ஆனது. ஒரு பொண்ணு ஓடி வரா. மம்மா சொல்லிட்டு ஓடி வரா. அந்த பர்சனை போய் ஜின்னு போய் அர்ஜுன் ஜின்னு போய் தூக்குறாங்க. அச்சோ ஜூனா குட்டியும் சொல்கிறாங்க. மம்மா மிஸ்ஸி மம்மா சொல்லிட்டாங்க. மிஸ் டூடா தங்கம் சொல்லிட்டு அவங்க தூக்கி சுற்றுறாங்க. அச்சோ நான் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அம்மா எங்கள் அங்கிள் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா எப்படி எல்லாரும் இருக்காங்க. அம்மா என்ன அம்மா அது யாரும் சொல்லி கேட்குறாங்க. அது வன்னியும் அங்கிள் சொல்கிறாங்க. டாடாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படியே டாடாவோட ஃப்ரெண்டு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோ வசதி கூட்டிட்டு இப்போ ஜிமின் ஜேகப்பில் அவங்க சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ 2 பேரும் கூட நடக்கிறாங்க. முன்னாடி ஜங்க் வராரு. டே வராங்க. எல்லாரும் டேவோட ஹைஸ்கூல் ஜேகப் மேலே இருக்குது. ஜேகப் டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் ஜங்குக்கு ஜிமின் மேலே தான் நம்ம நம்ஜனோட கண்ணு இருக்குது. நம்ம ஜின்னோட கண்ணு அவங்க மேலே தான் இருக்குது. பாவம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜின்னு தான் வாங்க ஃபஸ்ட்டு கூட ஃப்ரெஷ் ஆகுங்க சொல்லிட்டு ஒரு ரூம் கூட்டிட்டு போகிறாங்க. ஜேகப் ஜிமின் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படி டேஸ் வருது. ஜேகப் பார்க்குறாங்க. ஏண்டா நீ பேசல ஜங்க் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. என்னென்னு பேசுகிறேன் அவர்கிட்ட போயிட்டு நானே ஹார்ட் பண்ணுறேன். ஜங்க் அவனை பேர் என்னென்னு பேச முடியும் பரவாயில்ல சொல்லிட்டு ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் ரூமில் வந்துட்டு அப்படின்னு டேஸ் வந்துட்டே இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்குக்கா எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் டேஸ் பண்ணிட்டு யாரும் சொல்லி கேட்குறாங்க. அதான் ஜேகப் இருக்காருல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் நான் போயிட்டு பார்க்குறேன் என்ன பண்ணுற சொல்லிட்டு வெளில இந்த பக்கம் ஜேகப் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. இப்போ டேவும் வரல வராங்க. ஜிம் அந்த ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அந்த விண்டோஸ்க்கு நின்றுருக்காரு. ரொம்ப டேஸ்ட் வருது. ஜங்கு 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கோம். எப்படி இருக்குன்னு கேட்க முடியும் சொல்லிட்டு ரொம்ப அழுக வருது. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜங்கு ரூமில் இருக்காரு. அவருக்கு அப்படி தான் டேஸ்ட் வந்துருக்கு. என்ன ஜிம்மில் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததும் ஹக் பண்ணி கொஞ்சம் வேண்டிய எனக்கு ஜிம்மில் நானே எப்படி தள்ளி நின்றுருக்கேன் பார்த்தியா சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. என் ஜிம் மனசில் என்ன இருக்குன்னு கூட தெரியல சார் ஜிம் நினைக்கிறாங்க. ஜங்கு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு தான் வேகமாக ஃபுட்டாக குக் பண்ணுறாரு. இப்போ மெயில் நிறைய இருக்காங்க. எல்லாரும் குக் பண்ணுறாங்க. நம்பின்னு பார்க்குறாங்க. ஜெகப்பா வந்து உட்கார சொல்லிட்டு அவரை பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவன் எப்படா மேரேஜ் பண்ணிக்க போகிறா சொல்லி கேட்குறாங்க. இல்லடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா வேலை சொல்கிறாங்க. என்னென்னு இப்போ டேக்கு பேச மாறி போயிடுது. ஏன் அப்படி கேட்குறாரு. அவங்க நம்பின்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்கிறது தம்பி லவ் பண்ணா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கோ ஜிம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாமல் லவ் பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ டே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னா உங்கள் தம்பி ஜிம்மின் ஜங்குக்கு தான் லவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ஜின் ஷாக் ஆகிடுது. என்னன்னு இருக்கு. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. டே என்ன சொல்கிற ஜெகப் சொல்கிறாங்க. ஆமாண்டா ஜங்கும் ஜிம் தான் லவ் பண்ணாங்க சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்டோரி எல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க. இப்போது டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா ஜங்கு இப்போ அழுதுட்டுருக்கானு சொல்லிட்டு ரோடு மேலே மேலே பார்த்தாங்க. ஜங்கு அழுதுருக்காங்க. ஜங்கு கப்பிச்சு கூப்பிட்றாங்க. டே ஜங்கு பார்க்குறாங்க. என்ன டேஸ்ட் கேட்குறாங்க. நீ ஜிம்மிட்ட பேசல சொல்லி கேட்குறாங்க. இதுதான் ஜிம்மின் சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு ஜிம்மோட ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்லுங்க. நீ வா சொல்லிட்டு இப்போ போயிட்டு அவர் ஜிம்மிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ளிடுறாரு. போயிட்டு பேச சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிடுறாங்க. இப்போ டே கீழே வராங்க. இப்போ ஜிம் பார்க்குற என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அவங்க டோர் பேசிட்டோம். அவங்க பேசினதாலும் சரியாக சொல்கிறாங்க. அது இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெக பார்க்குறாங்க. இப்போ பேச வச்சு மட்டும் என்ன ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அப்பா அம்மா ஒத்துக்கு போகிறது இல்லை. இந்த பக்கம் என்னோட அப்பா அம்மா ஒத்துக்கு போகிறது இல்லை. அந்த பக்கம் சின்ன பார்க்குறாங்க. ஆமாம் என் அப்பா அம்மா அதே தான். அவர் எனக்கு கூட மேரேஜ் பண்ணி ரெடியாக தெரியுமா. ஏன்னா கோவத்தில் இருந்தார். இங்கே வேறு வழி இல்லாமல் நம்பியில் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு. நம்பியோட அத்தை பையன் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது ஜெக பார்க்குறாங்க. நான் என்ன ஜிம்னால் தான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு அவன் ஜிம்மில் ஹர்ட் ஆகிறான். எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறது யோசிக்க முடியல. அவன் அதுக்கு வேலை ரொம்ப கஷ்டப்பட்டான். பார்த்தா அதுக்கு ஆஸ்திரேலியா வேலை போயிட்டான். ஃபுல்லாக பிஸ்னஸ் தான். அப்பா வந்துட்டு கொரியாவில் இருந்தால் எங்கள் ஜம்க்கு பார்த்துருவானோ இல்லை ஜம்க்கு ஜிம்மில் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. அவன் அங்கேயே தான் நான் வீட்டுக்கே வர மாட்டான். நான் மட்டும் தான் வந்து பார்த்துட்டு போயிட்டுருப்பேன். இந்த அவர்ஷம் கூட தனியாக ஒரு மார்க்குன்னு சொன்னானா சொல்லிட்டு தான் நான் கூட வந்து சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜின்னு பார்க்குறாரு. ஜம்க்கும் அதே நிலமை தான். அவனும் கொரியாவில் தான் இருக்கான். அவன் வந்துட்டு இங்கே இருக்கான்னு தான் நினச்சேன். சரி இங்கே இருந்தால் இன்னும் இதெல்லாம் தோணுன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜங்கு பார்க்க. என்ன தான் பண்ணுறது புரியல. அப்பாவும் இறங்கி வர மாட்டாரு. இவங்க 2 பேரும் மூவ் ஆன் பண்ணவும் மாட்டுறாங்க. நம்ம என்ன தான் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும். இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அவன் எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண முடியும்.
பாவம் லவ் பண்ணி அப்படியே பிரிஞ்சிருக்காங்க. எவ்வளோ ஹார்டாக இருப்பாங்க சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் மேரேஜ் ஆகிட்டு எல்லாம் பேபியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் சொல்கிறாங்க இப்படியே பார்க்குறாங்க, எனக்கு கூட தான் மேரேஜ் வயசு வந்துட்டு சொல்லிட்டு இப்படியே சொல்ல நம்பிட்டு பார்க்குறாங்க. நீ ஏன்டா ஒருத்தான்னு சொல்லிட்டு, இல்லைடா உனக்கு மேரேஜ் பண்ணலாம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. உனக்கு தான் யாரும் பிடிக்கல சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. யாரா சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. இப்போ டே பார்த்து ஜேகோ பார்த்துட்டு ஜேகோ பார்த்தான்னு சொல்லிட்டு நம்ம டே ஓப்பனாக சொல்கிறாரு. என்னடா சொல்கிறதுக்காமா எனக்கு ஜேகோப்பை பிடிச்சிருக்கு சொல்லிட்டு டே சொல்ல. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. அதுதான் வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருந்தியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகோ பார்க்குறாங்க. ஜேகோ ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு டேவை பிடிச்சிருக்கு, அவனோட தம்பி வேற, எங்களுக்கு நல்லா செட் ஆகும் தோணுது. ஆனால் என்னோட அப்பாட்ட ஃபஸ்ட்டு பேசணும். ஏன்னா இவனும் உங்கள் ஃபேமிலி, நீங்களும் இந்த ஒரே ஃபேமிலியாக இருக்கீங்க, நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலியாக இருக்கீங்க, நீங்களாம் என்ன நடக்கும்னு தெரியல சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. இப்படி விட்டுட்டு தான் சரி வராது சரியா, எத்தனை டேஸ் தான் வெயிட் பண்ணுவாங்க, அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா அப்பா அம்மாவுக்கு, அப்போ அவங்களும் புரிஞ்சுக்கணும்ல. அங்கே பாரு உன்னோட அம்மா இறந்துட்டாங்க, அது ஃபேட் ஓகேவா, அவங்க ரிட்டன் வர முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஜின்னுட்டு கேட்குறாங்க இந்த ஆக்சிடென்ட் எப்படி நினச்சி கேட்குறாங்க. அது நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். அப்போ ஜெக பார்க்குறாங்க. நானும் விசாரிச்சேன், அது வந்து ஃபுல்லாகவே ஆக்சிடென்ட் தான், அது வேணும்னு பண்ணுற உன்னோட அப்பா சொல்கிறாங்க. ஆனால் உன்னோட அப்பா வந்துட்டு அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக நிறைய பண்ணிட்டாரு, ரெண்டுத்துக்கும் சரியாக போயிடுச்சு. ஆனால் மறக்க மாட்டாங்களே சொல்லி கேட்குறாங்க. மறந்தால் எல்லாமே சரியாயிடும் சொல்கிறாங்க. அதானே அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜம்ப் தண்டா அப்படியே ஜிம் ரூமில் பார்க்கலாம். ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு பார்த்துக்கலாம். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தண்டான்னு பார்க்குறாங்க. ஜங்கு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே டக்கிட்ட வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்க்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு ஹக் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் மொத்தத்தை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் ரொம்ப அழுதாரு. மிஸ்டர் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல, அவர் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவரோட டேஸ் அப்படியே ஜிம் மேலே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அழுதாரு. இப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்கிட்ட பேசுங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ண சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. இல்லைங்க நான் என்னோட அப்பாட்ட எவ்வளோ பேச பார்த்துட்டு அவர் ஒதுக்க மாட்டாரு. நீ உன் அப்பா விட்டு வரமாட்டேன், அப்பாவா நானான்னு வந்தால் நீ அப்பா சூஸ் பண்ணிட்டு எல்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்காக சொல்லிட்டாங்க. நம்மளும் கோவப்படல ஓகேவா, எனக்கு புரியுது. ஏன்னா அவர் தான் நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் அந்த கேஸை பற்றி ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அப்போ தெரிஞ்சிச்சு அப்பா வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணல. ஆனால் அவர் அந்த ஆண்டி வந்து இறந்து போயிருக்காங்களே, அது திருப்பி வராதில்ல, அது போன உயிர் திரும்பி வராதில்ல, அது ரொம்ப கஷ்டம் தானே. அப்படி இருக்க போது அங்களால் எதுக்கு முடியாதுன்னு என்ன சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னோட அப்பாவும் அதுக்கு இது மாதிரியே நிறைய வந்து நஷ்டப்பட்டார், நிறைய லாஸ் ஆகிட்டாரு, அது வந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் அவருக்கும் பெயின் இருக்குது, ஒரு அப்பாவுக்கும் பெயின் இருக்குது. இது நம்ம என்ன பண்ண முடியும் சார் ஜம்ப் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ஜம்க்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ என்னது மூவ் ஆகிற சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும் சொல்லி ஜம் கேட்குறாங்க. ஜம் பார்க்குறேன். ஜம்க்கா நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. உன்னை மாதிரி பர்சன் லவ் பண்ணிட்டு உன்னை நான் என்னோட ஒய்ஃபாக நினச்சிட்டேன்டா, நான் எப்பறம் மூவ் பண்ணுவேன் சொல்லி கேட்குறாங்க. சரி நீ மூவ் பண்ணு கேட்குறாங்க. நான் அவனுடைய ஹஸ்பண்டை பார்த்துட்டு சச்சின்னு சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே போகிற அட்டாச் பண்ணிட்டு பயங்கரமாக வளராங்க. ரெண்டு பேரும் அவங்கள மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜம் பார்க்குறாங்க. நான் உன்னே நினச்சிட்டு ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அவங்க கூட மட்டுமே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், வேறு யாரும் என்னோட யோசிக்க முடியல. நான் அப்பா கூட வந்துட்டு தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் எனக்கு ஞாபகம் எனக்கு எல்லாமே உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. எவ்ரி செகண்ட் அவங்க தான் நினச்சிட்டு இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் எல்லாம் உங்கள்கிட்ட எப்போ மோனே ஆகாதுடாம்மா, நான் அப்படி தான் இருப்ப சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கக்கா லாஸ்ட் டைம் நம்ம போய் இருந்துடும் பாஸ்ட்டை கேட்குறாங்க. ஜிம் ஓகே அதான் நம்ம போய்ட்டு அப்படியே இருந்தால் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ ரெண்டு பேர்த்து அட்டன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருந்த முடியாது சொல்கிறாங்க. என்னென்னு அப்படி நீங்கள் இருக்க நாங்கள் விட மாட்டோம் சரியா சொல்கிறாங்க. ஆனால் யாங்க சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேர் தள்ளி வராங்க. டே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, உங்களுக்கு ஒரு லவ் நான் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. உண்மை தான் சொல்லிட்டு ஜெயம் சொல்கிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல ஜிம் இந்த அளவுக்கு ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. நானும் அப்படி தான் ஜம்ப் வேறு மாதிரி இருந்தேன் ஸ்கூல் டைமில். ஆனால் அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் ஜிம்மில் லவ் பண்ணிட்டு இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. அவன் லைஃப்பில் எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் ஞாபகம்ன்றது ஜிம்மின் மட்டும்தான், பிஸ்னஸ் ஜிம்மின் அதை தாண்டி எதுவும் யோசிக்கல சொல்கிறாங்க. சேம் அவனும் அப்படி தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுங்க பாவம் அவங்கள்ட்ட பிடிச்சிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக பேசி அவங்க உங்களை அப்பா மட்டும் சொல்கிறாங்க. இல்லை நம்ம பேச அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. வேறு வழியில் நம்ம மேட்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை பண்ணிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் ஜங்கோட ஆசை அவங்க அப்பா அம்மா ப்ளஸ் பண்ணி அவங்களை மேட்ச் பண்ணி வைக்க சொல்லிட்டு ஜிம்மினோட ஆசை ஜேகப்போ நம்ம ஜிம்மோட அப்பாவும் ப்ளஸ் பண்ணி ஜங்க் கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசை. இதுதான் அவங்களோட விருப்பம். அவங்க மட்டும் நினச்சிருந்தாங்கன்னா எனக்கும் சேர்ந்துருக்காங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் ஒருத்தருக்கு பார்த்துக்காம பேசிக்காம இருந்ததுக்கு எதுக்காக பேரண்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் அப்பா அவ்வளோ பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பசங்க வளர்த்துருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இல்லையா அவங்க சொல்கிறாங்க. இது பார்த்து ஜம்கோட அப்பாவும் பிஸ்னஸ் ரொம்ப லாஸாக இருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம பேசலாம் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு சாப்பிட வைப்போம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு ஜிம்மு கீழே வாங்க சொல்கிறாங்க. ரெண்டு பேர் கீழே வராங்க. இப்போ ஜம்முக்கு தான் ஃபுட் எடுத்து அப்படி ஜிம்மிட்ட பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ஹாஸ்டல்லேருந்து வரைக்கும் அவர் தான் ஃபுட்டை ஃபிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அதெல்லாம் அகைன் பார்க்கும்போது இது மாதிரி கேஸ் வந்துட்டுருக்கு. சாப்பிடுமா சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் சொல்கிறாங்க ஜங்க் ஃபுட் அப்படி ஃபிட் பண்ணிவிட்டாங்க. இப்போ ஜிம்மினும் ஜங்க் ஃபிட் பண்ணிவிட்டாங்க. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது.
இப்போ ஜிம் 2 பேரும் மறுபடியும் ஃபுட்டை ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க பாவம் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம், இந்நேரம் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தால் 2 குழந்தைங்களும் இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம், அந்த கூட சொல்லிகிட்டே இருப்பான், நான் லவ் பண்ணுற போய் எனக்கு அந்த ஃபஸ்ட் பேபி ஜிமின் தான் சொல்லுவான், எனக்கு வந்து குழந்தைய பார்த்துக்க சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆமாம், ரொம்ப ஆசை இருந்திருக்கான். ஆனால் அவங்க லவ் இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாமே அவங்க லைஃப்பில் மாறிடுச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியாது சொல்கிறாங்க. இன்னும் லவ் மட்டும், அந்த லவ் மட்டும் மாறல, மற்ற எல்லாமே மாறிச்சு. அவங்க லைஃப் சேஞ்சஸ் ஆயிருக்கு, ஆனால் லவ் மட்டும் அப்படியே இருக்க சொல்கிறாங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்க்காம பேசாமல் இருந்திருக்காங்க, ஆனால் லவ் மட்டும் அப்படியே இருக்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட லவ் எப்படி மட்டும் மாறா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கும் அப்படியே சொல்கிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே வாங்க கொரியா படம் சொல்கிறாங்க. என்னத்துக்காம கொரியா படம் ஜிம் பார்க்குறாங்க. பயமாக இருக்கு சொல்கிறாங்க. இல்லை பேசலாம், ஓகேவா பேசி புரிய வைக்கலாம் வாங்க சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பேக் டு கொரியா கிளம்புறாங்களா. எல்லாரும் கொரியாக்கு தான் வராங்க. டேரெக்டாக வரது ஜிமினோட வீட்டுக்கு தான் வராங்க. ஏன்னா ஜிமினோட அப்பாட்ட பேசினா சரியாகும் சொல்லிட்டு டேரக்டாக ஜிமினோட அப்பாவுக்கு தான் லாஸ் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு அவங்க வராங்க. இப்போ நம்ம ஜெகப் தான் எல்லாரும் வீட்டுக்குள்ள வராங்க. இப்போ ஜிம்ல போய் பார்க்குறாங்க. ஏன்னா ஜெகப் நடப்பே முடிஞ்சிச்சா ஃபங்க்ஷன்லாம் சொல்கிறாங்க. அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதா சொல்லி கேட்குறாங்க. முடிஞ்சிச்சுப்பா சொல்கிறாங்க. அம்மா வரதுக்கு ஏன் விட லேட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. எல்லாம் உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உள்ள வராங்க. இப்போ ஜெகப் ஜிம்ல பார்க்குறாங்க. இதான் யார் சொல்லி கேட்குறாங்க. அப்பா வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ஜன் உள்ள வா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் வராங்க. அங்கிள் நம்ஜன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஜெகப்போட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க. ஓகேப்பா உள்ள வா சொல்லி போகிறாங்க. இப்போ எல்லாரும் உள்ள வராங்க. உள்ள உட்காராங்களா. நம்ம ஜிம்மினால தான் அமைஞ்சிருக்காங்க. ஜிம்மே சொல்லி ஜெகப் ஜிம்ல பார்க்குறாங்க. ஜிம் நீங்கள் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அப்பா அதை சொல்கிறாங்க. என்ன மிஸ் பண்ணி ஆள் வண்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன பார்த்து சொல்லி தெரியல. இப்போ ஜிம் பின்னாடி இன்னொரு பர்சன் வராங்க. அந்த பர்சன் பார்த்து ஜிம்ல அப்பா கூட கோவம் வருது. ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்கப்பா வெயிட் பண்ணுங்க கோப்படுங்க உட்காருங்க சொல்லி உட்கார வைக்கிறாங்க. ஜெகப் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அப்பாங்க பாருங்க நீங்கள் வாழ்றது எங்களுக்காக அதை பார்த்து கேட்குறாங்க. ஜெகப்போட ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. இதில் உனக்கு என்ன ஜெகப் டவுட் சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் எங்களுக்காக தான் வாழறீங்க, நாங்களும் உங்களோட மேலே அவ்வளோ வச்சிருக்கோம் கேர் வச்சிருக்கோம், ஆனால் எங்களுக்கும் லைஃப் இருக்குல்லப்பா சொல்லி கேட்குறாங்க. ஜெகப்போட பார்க்க முடியல என்ன சொல்கிறாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெகப் தான் அப்போ என்ன விடுங்கப்பா ஜிமின் பாவம்ப்பா, அவன் உங்கள் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கான், கேர் வச்சிருக்கான், உங்களை தாண்டி இது பண்ண மாட்டான், உங்கள் மேலே என் மேலே அவ்வளோ லவ் வச்சிருக்கான்ப்பா, ஆனால் அவன் பாவம்ப்பா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறாப்பா. ஜங்குக்கு இல்லாமல் ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் மட்டுமே நினச்சிட்டு இருக்காப்பா. 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும், அவங்கள மூவ் பண்ணவே முடியலப்பா. ப்ளீஸ்ப்பா நீங்கள் ஒரே ஒரு டைம் விட்டு கொடுங்களப்பா சொல்லி கேட்குற ஜெகப் கேட்குறாங்க. ஜிமின் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறா சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னா ஜிமினுக்கு சொல்கிறாங்க. அப்பா ஜிமினோட மூவ் பண்ண முடியலப்பா, இப்போ நானும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கேன், இதுக்கு ரீசன் என்ன நீங்கள் யோசிக்க வேலை கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. நான் அந்த ரீசனா நான் உங்கள் லைஃப்பில் வந்து பர்டன் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. அப்பா என்ன பேசுகிறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, அப்பா அம்மா எல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு, ஆனால் அதுக்காக சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த மேலே பேச எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் மேரேஜ் பண்ணாமல் இருக்குது ஜிமினுக்காக தான்ப்பா, ஓகேவா ஜிமின் மேரேஜ் பண்ணிக்காமல் நான் பண்ணிக்க மாட்டேன்ப்பா, அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிறா, நீங்கள் தானப்பா சொல்லுவீங்க நம்ம 2 பேரும் ஜிமினுக்கு இருக்கோம், நம்ம நீ வந்து ஒரு அண்ணா இல்லாமல் ஒரு அம்மா வரலையும் சொல்லுவீங்க, அப்படின்னு ஒரு அண்ணா ஃப்ரெண்டாக தான் நான் இருந்திருக்கேன், ஆனால் ஜங்குக்கு தப்பா ஜிமினுக்கு ஒரு அம்மாவாக இருந்திருக்கான், அவன் எல்லாமாவும் இருந்திருக்கான்ப்பா, அவனை வந்து ஃபோன் பண்ணவே முடியப்பா, ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா, எனக்கு அதை பார்க்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்குப்பா, ப்ளீஸ் ஒரே டைம் விட்டு கொடுங்கப்பா சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஜெகப் ரொம்ப கெஞ்சுறாங்க. அம்மா போனது லாஸ்ட் அப்போ நம்மளுக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, அம்மா லவ் தெரியாமல் நாங்கள் வளர்ந்தோம், ஆனால் நாங்கள் அம்மா மிஸ் பண்ணல ரீசன் நீங்கள் தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும் இருந்து வளர்த்துருக்கீங்க, நீங்கள் அம்மா மிஸ் பண்ணுறீங்க, நாங்களும் மிஸ் பண்ணுறப்பா, ஆனால் அது ஃபேட்டுப்பா, அம்மா இறந்துட்டாங்க, அது ஆக்சிடென்ட் தான்ப்பா, நானே பார்த்து அந்த ஃபைலை பாருங்கப்பா சொல்லிட்டு நம்ம ஜெகப் அந்த விசாரிச்சு அந்த டைரி அந்த ஃபைல் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. அவருக்கும் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தெரிய வந்திருக்கும் நம்ம ஜங்கோட அப்போ வந்து வேணும்னு பண்ணல, நான் பிரேக் பிடிக்காம தான் கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்காக இருக்கணும், அப்போ அவங்கள வந்து அவங்க சும்மா இல்லைப்பா, அவங்க கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கப்பா, ஆனால் அம்மா தான் அந்த அதில் அம்மா தான் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்கப்பா, அது எனக்கு புரியுதுப்பா, சின்ன வயசில் நடந்ததுப்பா, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுப்பா, ஆனால் ஜிமின் பாவம்ப்பா ப்ளீஸ்ப்பா சொல்லிட்டு தான் ஜெகப் ரொம்ப கெஞ்சுறாங்க. இப்போ ஜங்க் போகிறாங்க. அங்கிள் பாருங்கன்னு தெரியும் அங்கிள், நம்ம ஆண்டி இறந்தது பெரிய லாஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு அதனால் திருப்பி கொடுக்க முடியாது, ஆனால் என்னோடய ஜிம்மில் நான் ஆண்டியோட லவ் கொடுத்து பார்த்துப்பேன் அங்கிள், உங்களோட லவ் ஜெகப்போட லவ் எல்லாரும் லவ் சேர்த்து நான் கொடுப்பேன் அங்கிள், நல்லா பார்த்துப்பேன், உங்களோட ஆசை ஜிம்மில் இப்போ ஹாப்பியாக இருக்கணும், ஜெகப் அங்கே ஹாப்பியாக இருந்தாலும் அங்கே அதனை உங்களோட ஆசை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஆனால் உங்களோட அப்பா சொல்கிறாங்க அங்கிள் அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டார் அங்கிள், உண்மைதான் அவர் தப்பு பண்ணுறது இல்லைன்னு சொல்ல, அவருக்கு நீங்களும் பதிலுக்கு நிறைய பண்ணிட்டீங்க அங்கிள், ஆனால் என்ன பணம் சம்பாதிச்சிடலாம், உயிர் பணம் திரும்ப சம்பாதிக்க முடியாதுதான் உண்மை, நானும் அப்பாவுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் மன்னிச்சிருங்களா, ஜிம்னா எனக்கு மேட்ச் பண்ணி அங்கிள், ஜிம் இல்லாமல் இருக்க முடியல அங்கிள் ப்ளீஸ் சொல்லிட்டு நம்ம ஜாம் தான் ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்பாவும் இறங்கி வர மாட்டாரு, நீங்களும் இறங்கி வர மாட்டீங்க, நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம், இன்னும் வெயிட் பண்ணுவோம், ஆனால் எனக்கு ஜிம்மில் பார்க்காத வரைக்கும் இருந்துட்டேன் அங்கிள், பார்த்ததுக்கப்புறம் விட்டு கொடுக்க முடியல, ரொம்ப ஹார்ட் ஆகுது அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் சொல்லிட்டு நம்ம ஜாம் ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜாம்போட கல்லாம் அந்த லவ் அப்போ எப்படி பார்த்துருப்பாரோ அதை அப்போ ஜிம்மில் அப்பா ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்க்குறாங்க, அந்த லவ் அப்படி பியூராக இருக்குது, அவர் ஜிம் மேலே எவ்வளோ லவ் பண்ணுறாரு அவருக்கு புரியுது, ஆனால் சொல்கிறாங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நீங்கள் இவ்வளோ டேஸ் எங்களை நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, நாங்கள் வந்துட்டு எங்களோட அப்பா மனசு மாறுவோம், ஒன் டே எங்களை புரிஞ்சுப்பாங்க, நம்பி தான் அங்கிள் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், அப்படி இல்லை கூட நாங்கள் லைஃப் லாங் அப்படியே
இருக்காரு, ரெடியாக கூட இருக்கும். ஆனால் எங்கள் லைஃப் ஒன்று இருக்கல, என்னைக்காவது ஒன்று நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா, நம்ம பசங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் போட்டோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீல் கூட உங்களுக்கு வர வேண்டாம் அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம்மு கிட்ட பாருங்க. அப்பா நீங்கள் சொல்லுவீங்களாப்பா அந்த வேர்ல்டில் என்ன கேட்டாலும் வாங்கி தருன்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவுமே வேண்டாப்பா, எனக்கு ஜங்க் கூட லவ் மட்டும் வேணும்ப்பா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் செல்ஃபிஷாக இருக்கேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்கப்பா, எனக்கு ஒரு வழி தெரியல, நான் அம்மா இருந்தால் கண்டிப்பாக அம்மாட்ட கேட்டுக்கொள்ளப்பா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜிம்மில் பார்க்குற மாதிரி இருக்கு என்னன்னு இருக்கா. ஆமாப்பா இது இருக்கு, அம்மா போய் பேசுறதில்ல உங்ககிட்ட, சின்ன வயசில் பேசுறதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பேச வேணாம். நீங்கள் சொன்னீங்க அவனுக்கு அம்மாவும் அப்பாவும் நானே இருப்பேன் சொல்லும்போது நீங்களே எங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு நினச்சப்பா. இப்போ நான் கேட்குறப்பா அம்மா இருந்தால் எனக்கு ஜங்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்களாப்பா சார் ஜிம் கேட்க. ஜிம்மில் பார்க்குற மாதிரி எடுத்து ஜிம்மில் அப்பா ரொம்ப கஷ்டமாடுது. என்ன ஜிம்மில் பேசுகிற சொல்கிறாங்க. உங்கள் லவ்வில் என்னைக்கு நாங்கள் இன்செக்யூர் ஃபீல் பண்ணது இல்லைப்பா, என்னோட அப்பா எனக்கு ஃபுல் லவ் கொடுத்துருக்காங்க, கேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த லவ் விஷயத்து வந்து பயமாக இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா சார் ஜிம் கெஞ்சுறாங்க, எனக்கு ஜம்மு வேணும்னு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லி தெரியல. இந்த பக்கம் ஜின்னு வராரு. அங்கிள் பாருங்கள் அப்பா பண்ணது தப்பு தான் அங்கிள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது ரொம்ப வருஷத்துக்கு நடந்தது அங்கிள், மன்னிச்சிருங்க ஓகேவா, நீங்கள் தான் அங்கிள் மனசு வைக்கணும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டீங்க ரிட்டன். அப்பாவும் அதுக்கேற்ற மாதிரி உங்க மேலே கோவமாக இருந்தார். இப்போ வரைக்கும் அப்பா இறங்கி வர மாட்டார் அங்கிள், ஜம்க்கு வந்து மேரேஜ் வேறு யாருக்கும் ஜம்க்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டான். அப்பாவும் வந்து ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இல்லை, அதுக்கு ரீசன் நீங்கள் தான், நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் சொல்லிட்டு அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க, எல்லோரும் கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேங்க அப்பா ஜிம்மில் மேரேஜ் பண்ணிட்டு நானும் மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. என்னென்னு காம நானும் மேரேஜ் பண்ணிப்பாங்க பாருங்கள், இந்த பசங்க லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம டேவை காமிக்கிறாங்க. டே பார்க்குறேங்க அங்கிள் எங்கள் லைஃப் கூட இவங்க லைஃப்பில் தான் அங்கிள் இருக்குது, நீங்கள் இவங்க மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா நான் ஜெவப்பு மேரேஜ் பண்ணிப்பேன் அங்கிள், நான் ஹாப்பியாக இருப்பாங்க, இந்த வீட்டுக்கு எனக்கு வர ஆசையாக இருக்குது, எனக்கு ஜெவப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் சொல்லிட்டு நம்ம டேவும் ஜெவப்பு அப்பா பேசுகிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம ஜிம்மில் அப்பா ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் அங்கிள் இதெல்லாம் பண்ணுங்க சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. எங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குது, மேரேஜ் பண்ணி லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் அந்த 5 இயர்ஸ் தானே இருந்தோம், அந்த 5 இயர்ஸில் உங்கள் கோவம் குறையிலையா சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா சொல்லி நம்ம ஜம் கேட்கா. ஜிம்மில் அப்பாவுக்கும் புரியுது, சரி ஓகே சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஏன்னா ஜிம்மில் அழகாத பார்க்க ஒரு கஷ்டமாக இருக்குது. 5 வருஷத்தை அவர் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருக்காரு. ஜிம்மில் அப்பாவும் மனசு மாறிடுவான், ஒன் டே மாறிட்டு வெயிட் பண்ணிட்டு போகிறான். அவர் மனசு மாற ரெடியாகவே இல்லை, அவருக்கு ஜம்க்கு தவிர வேறு யாரும் ஏற்றுக்க முடியல சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, ஜிம்மின்னு உனக்கு ஜம்ப் வேணும் அவ்வளோ தான் சொல்கிறாங்க. அவன் பா சொல்கிறாங்க. இப்போ அவர் டேஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டு சரி ஓகே அழகாத ஓகே அப்பா அவனுக்கு கையினாலும் பண்ணுவேன். அந்த 5 வருஷம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், மனசு மாறதாவே இல்லை. ஆனால் என்கிட்ட வாய் விட்டு கேட்கவும் இல்லை அப்பா எனக்கு ஜம்க்கு வேணும்னு கேட்கவும் இல்லை. இப்போ தான் கேட்குறேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி கேட்குறாங்க. நான் கேட்டு உங்களை ஹார்ட் பண்ணி பயமாச்சு பார்த்து கேட்குறாங்க. இப்போ மட்டும் எப்படி கேட்குறா சொல்கிறாங்க. ஜம்காவும் அப்படி இருக்காப்பா மூவ் பண்ணவே இல்லை பார்த்து ஜிம்னு சொல்கிறாங்க. நான் பார்க்காம இருந்தால் கூட ஓகே நான் பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு இதுக்கப்புறம் சொல்கிறாங்க. சரி புரியுது, நானும் அப்பாவும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்ல, நீ நினைக்கக்கூடாது என்றைக்குமே அப்பா அம்மா இல்லை சொல்லிட்டு நினச்சிடக்கூடாது சொல்லிட்டு பார்த்து பண்ணேன். இன்றைக்கி நீ யோசிக்கிறல அம்மா தான் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க சொல்லிட்டு நினைக்கிறல, அப்படி அந்த ஒரு கஷ்டம் கூட கொடுக்க மாட்டேன். நான் என்றைக்கும் உனக்கு ஒரு அம்மாவா அப்பாவும் நான் எப்பவும் இருப்பா சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா தான். சரி ஓகே நான் உங்களை அப்பாட்ட பேசுகிறேன் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க நான் உங்களை அப்பாட்ட பேசுகிறேன் ஓகேவா, நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னோட ஜிம்முக்காக நானும் பண்ணுவேன், நாங்கள் தான் சொல்லி பிரித்து வச்சவங்கள இந்த 5 வருஷத்தை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இதுவே போதும், நானும் இறங்கி வரல, மனுஷனாக இருந்தால் பிறந்தா மறக்கணும் மன்னிக்கணும் அது நல்லது. சரி வாங்க சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. வாங்க உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இப்போ நம்பி ரொம்ப ஹாப்பிட்டாங்கப்பா, பேசுவா முடிக்க முடியாதுன்னு எதுவும் இல்லை சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கிளம்புறாங்க ஒரு நம்பிக்கையோட. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜம்கோட அம்மா தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னு ஒரு மாதிரி உட்காந்துருக்கா சொல்லிட்டு ஜம்கோட அம்மா கேட்குறாங்க. இல்லை என் பையன் 5 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் தனியாகவே இருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேரேஜ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், அவனே மேட்ச் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி ஜம்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜம்கோட அம்மா தான் நீங்கள் தான் பிரிச்சு கூட்டு வந்துட்டீங்க ஜிம்மில் வந்துட்டு ஜம்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்கோட அப்பா பார்க்குறாங்க. பாரு நான் வேணும்னு பிரிக்கல சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வேணும் தான் பிரிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போது இந்த வீட்டில் டோர் விழுந்துருங்க, அதுக்கு ஜிம்மில் ஜம்கோட அம்மா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா இங்கே ஜிம்மில் அப்பா நின்றுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. உள்ள வரமா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஆனால் உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா உள்ள வராங்க. இந்த பக்கம் ஜம்கோட அப்பா தான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா உள்ள வராங்க. ஜோன் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜம்கோட அப்பா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவர் அமைதியாக நின்றுருக்காரு. சரி ஓகே நீ கோவமாக இருக்குன்னு தெரிய பேச சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜம்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சு என்ன சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு வந்தா சொல்லிட்டு அகைன் என் பையனை வார்னிங் பண்ண வந்தியா சொல்லி கேட்குறாங்க. என் பையன் பண்ணி வரலையே உன் பையன் கூட எங்கே போனான்னு தெரியல சொல்ல அவரும் திட்டுறாரு. இப்போ நம்ம நம்ஜூன் எல்லாரும் உள்ள என்ட்ராகிறாங்க. உள்ள என்ட்ராகும்போது இப்போ ஜம்கோட பார்க்குறாங்க. நம்ஜூன் ஜின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ பேபி எல்லாம் வந்துருக்கு. நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஓடி வருது. ஐயோ தங்கம் எப்போ வந்து சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் வந்து பார்த்துட்டு நீங்களாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜூன் வராங்க. அங்கிள் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன நம்ஜூன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அங்கிள் ஜம்க்கு ரொம்ப பாவம் அங்கிள், ஜம்க்கு ரொம்ப லவ் பண்ணுறா ஜிம் ரொம்ப லவ் பண்ணுறா. அது 5 இயர்ஸில் அவங்க பிரிஞ்சே தான் இருக்காங்க அங்கிள். இவன் கொஞ்சம் பார்க்கங்களே இறங்கி வராங்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜம்கோட பார்க்குறாங்க. பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு வந்துட்டு நான் ஜிம்மில் வந்து ஜம்க்கு மேரேஜ் பண்ணி வைப்பா சொல்கிறாங்க. என்னத்துக்கு என்னடி பேசுகிற சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் உங்கள் நஷ்டம் ஆனதா இல்லைன்னு சொல்ல, ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒருத்தவங்க தன்னோட ஒய்ஃபை அந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்க, தன்னோட குழந்தைங்களுக்கு அம்மாலாம் போகிறப்போ
எல்லாரும் அப்போ தான் யோசிப்பாங்க, நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க தப்பு தானே சொல்லி கேட்குறாங்க. நானும் வேணுங்க பண்ணி சொல்லிட்டாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கிற டைம் எடுக்குள்ள சொல்லி கேட்குறாங்க. அவங்க இறந்த ஒரு உயிரை ஓகேவா, உங்களுக்கு எனக்கு பணம் நஷ்டம் ஆனிச்சு, எல்லாம் திருப்பி சம்பாதிச்சிட்டிங்க, ஆனால் போன உயிரை திருப்பி உங்களால் கொண்டு வர முடியுமா சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்களோட கிராண்ட் கிராண்ட் வராங்க. அங்கே பார்ப்பா ஜோன், நீ பண்ண தப்புப்பா ஓகேவா, நீ வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டல, அவங்க ஒரு உயிர் இறந்துட்டா, ஒரு உயிர் போயிடுச்சு, அப்போ 2 குழந்தைங்க அம்மா இல்லாமல் ஆகிட்டாங்களே, அந்த கஷ்டத்தில் அந்த கோவத்தை தான் ஒரு படி வாங்க நினச்சாரு, மற்றபடி வேறு என்ன பழி வாங்கினாரு இல்லை நீ சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு நீ தான் திரும்ப இருக்க நல்லா ஆகிட்டல, அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அவர் ஒன்று பண்ணாரு நீ ஒன்று பண்ணிட்டா சரியா போட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்போ ஏற்றுக்க முடியல, நான் ஏற்றுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கலாலும் நான் ஜிம்மில் மேரேஜ் பண்ணுறேன் ஜங்க் சொல்கிறாங்க. என்னதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், நீங்கள் இறங்கி வர மாட்டீங்களா, அங்கிள் இறங்கி வந்துட்டாங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் அவ்வளோ பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டேன், உங்களுக்கு நான் அவ்வளோ ஏன் பண்ணி கொடுத்துருக்கேன், எவ்வளோ கம்பெனி உருவாக்கி கொடுத்துருக்கேன், நீங்கள் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்களா, நம்பர் 1 இருக்கல ஜோன் குரூப் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக வச்சுக்கோங்க, எனக்கு ஜிமின் வேணும், நான் அங்கிள் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜங்க் கிட்டே பேச சொல்லுங்க. ஆமாம் நான் அங்கிளோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான், நான் 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க, இல்லைப்பா அப்படி பேசாத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறாங்க, நீ கேளு பார்க்க எப்படி சொல்கிறாங்க தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கும் கோவம் போயிட்டு, ஏன்னா எனக்கு புரியுது எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு, உங்கள் ஒய்ஃப் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு போய், என் ஒய்ஃப் இருக்காலும் ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னென்னு அவங்க டார்ச்சர் பண்ணுறா சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. அப்படி என்ன பேச சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு காலத்தில் ஃப்ரெண்டாக தானே இருப்பாங்க, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆக்சிடென்டால தான் இப்போ பிரிஞ்சிருப்பாங்க. ஆமாண்டா, என்னோட தங்கச்சி பார்க்க மிஸ்ஸஸ் பார்க்க இருக்காங்களே, ரொம்ப நல்லவங்க தெரியுமா, அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ நான் இறந்த பொருள் நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல சொல்கிறாங்க. அப்புறம் நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுற தெரியுமா, ரொம்ப கொடுமைப்படுத்த சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பார்க்க நான் பேசாமல் உங்க கூட நான் வந்துடுவா சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு காம அந்த பிஸ்னஸ்லாம் இவங்க கூட விட்டுடலாம், பேசாமல் அவங்க கூட வந்துடுவா, நம்ம வந்து ஒரு நல்ல பழைய மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா லைட்டாக ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் மன்னிச்சிட்டேன், நானும் பார்த்து தான் இருக்கேன் ஜங்கு எப்படி இருக்கா சொல்லிட்டு. அந்த பக்கம் ஜிம்மி இருக்காங்க, ஜிம்மி தாங்க அவங்க வாட்ச் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி கிட்ட வராங்க. அங்கிள் சொல்கிறாங்க சாரி தாங்க ஓகேவா, நான் இவங்க மேலோட கோவத்தோடு திட்டேன் சரியா, நீ தான் இந்த வீட்டுக்கு சனிங்களா, ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பையன், நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் தெரியுமா, அவனை தேடிட்டு கூட நான் வந்தேன், எங்கடா போயிட்டு அந்த பையன் காணுமே சொல்லிட்டு, ஏன்னா ஜங்கு இங்கே இருக்கான் ஒன்று கூட காமிச்சு தேடி வந்தேன்னா அப்போ தான் நீ ஹாஸ்டலில் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. சரி ஓகே கொஞ்சம் டேஸ் போனால் நீயும் மனசு மாறிடுவா, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்போ வேறு பசங்க நினச்சேன், பார்த்தா நீ இன்னும் அப்படியே இருக்கா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ அவார்டு வாங்கின கூட நான் பார்த்தேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் 2 பேர் சேர்ந்து அவார்டு வாங்கலாம் அப்படின்னு பார்க்க ஹாப்பியாக இருந்துச்சு. என்னது இவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் மேரேஜுக்கே சொல்லிட்டு நான் எனக்கு பயம் வந்துச்சு, அதுதான் அப்படியே விட்டுட்டேன், எனக்குலாம் கோவம் இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் ஸ்டார்டிங்கில் கோவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்துறான், நீ அம்மாலாமல் வளர்ந்துருக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன தானே இதெல்லாம் நடந்துச்சு சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் வேணுங்க பண்ணல அங்கிள் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் பாரு வேணுங்க பண்ணல, ஆனால் அவங்க அப்பா ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன், உங்கள் அப்பா கூட அம்மா மேலே ரொம்ப லவ், நான் கூட அவங்க ஆண்டி மேலே ரொம்ப லவ்லாம் வச்சிடல, ஆனால் இவன் ரொம்ப லவ் பண்ண அம்மாவை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நினச்சேன் ஜம் கடைக்கு அங்கே சண்டை போடுவான் கேட்பான்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க வந்துட்டு பேசவே இல்லை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் நான் எப்படிப்பா கேட்பேன், நீங்கள் தான் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்களே ஜங்க் ஜிம்மில் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன், ஜிம்மில் வந்து சனியில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிம்மிலும் அப்படி வரமாட்டான், அங்கிளும் அக்செப்ட் பண்ணி மாட்டேன், என்ன பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்டு இருந்துட்டு வாங்க, நாங்கள் எங்கள் லவ்வில் மட்டும் மூவ் பண்ணல, மற்றபடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் 2 பேரும் பெஸ்ட்டு கப்பல், அப்புறம் ஒரு பெஸ்ட்டு பசங்க, எங்கள் 2 பேருக்கு பெஸ்ட்டு சன்ஸ் நீங்கள் சொல்கிறாங்க. உங்கள் மேரேஜே நாங்கள் கிராண்டாக அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கோட மேரேஜ் ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் ஆகுது. இப்போ ஜெக பார்க்குறாங்க அப்பா எனக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க என்னடா சொல்கிறாங்க இவன் சொல்லி கேட்குறாங்க. ஏடா அவன் தானே ஃபஸ்ட்டு பையன், அவனுக்கு மேரேஜ் ஆகல சொல்கிறாங்க. அப்போ அவனுக்கு பையன் சொல்கிறாங்க. அதை நான் இருக்கேன்னு சொல்லிட்டே வராங்க. என்ன டேங் நீ என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் நான் ஜெக லவ் பண்ண சொல்கிறாங்க. நீயா எப்போ தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு 2 டேஸாக சொல்கிறாங்க. 2 டேஸ் ஆட கடவுளை சொல்லிட்டு அவங்க சரி ஓகே சொல்லிட்டு மேரேஜ் அரேஞ்ச் ஆகுதா, ரொம்ப ஹாப்பியாக அவங்க மேரேஜ் வந்து கிராண்டாக வெட்டிங் அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு ஜெகப்பன்ட்டேயோட மேரேஜ் நடக்குது. இங்கே பார்க் ஜெக பாக்கிய நீ கிம்ட்ட எங்கள் திரும்ப சேர்த்து சம்மதம் சொல்லி கேட்குறாங்க. சம்மதம் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ இவங்க மேரேஜ் முடிஞ்சிச்சுரா. அந்த பக்கம் ஜான் ஜோங்க் ஆகிய பார்ச்சிமனை திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் சொல்லிக்கிறாங்க. சம்மதம் பார்த்துட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்ச்சிமனை ஆகிய ஜான் ஜோங்கை திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் சொல்லிக்கிறாங்க. சம்மதம் பார்த்து சொல்கிறாங்க. ஃபைனல் இங்கே மேரேஜுமே அரேஞ்ச் ஆகுது. ஃபைனல் 2 பேரும் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்க் அப்படி ரொம்ப லவ்லியாக ஜிம்மில் பொருளில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஜங்க் பக்கம் லவ்லி ஜங்க் சொல்கிறாங்க. லவ்லி டூடாமா சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க பேரண்ட்ஸோட பஸ்ஸிங்ஸ் வாங்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் தனியாக போகிறேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பா நான் ஜிம்மில் நம்பருக்கு கூட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆனால் ஒரு டேஸுக்கு ஃப்ரீயாக விடுங்க நான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இந்த இவங்களாம் கூட மேரேஜ் எடுத்து தனியாக தான் இருக்காங்க. நம்ம தனியாக இருப்போம், நீங்கள் நான் நம்ம கிராண்ட்பாலாம் எல்லாருமே இருக்காங்க, நம்ம ஒன்றா இருப்போம் சொல்கிறாங்க. பசங்க தனியாக விட்டு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் அதாவது ஃபெஸ்டிவல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கலாம் சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். அவங்க தனியாக விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ தான் அப்பா ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க. டே நம்ம வெளில போவோம் சொல்கிறாங்க. போகிறோம்டா நம்ம சுற்றி பார்ப்போம்டா பிஸ்னஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நம்ம போவோம் சொல்கிறாங்க. சென்டர் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இப்போ அவங்கள ஃபேமிலி அங்கே செட்டில் ஆகிட்டேன். இந்த பக்கம் ஒரு பெரிய வீட்டுக்குறாங்க ஜிம்மின் ஜங்குக்கு.
ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜவுக்கா இது சொல்கிறாங்க, இது நம்மள்ட்ட போய் நான் வாங்கின சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், எனக்கு தெரியும்டா, கண்டிப்பாக ஒன் டே நம்ம மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படியே மேரேஜ் நடக்கலாம் கூட லைஃப் லாங் நமக்காக வெயிட் பண்ணி நினச்சிட்டு ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி ஜவுக்கா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்களை அப்படி விட்டு போயிட்ட சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நானும் தான் அப்படி போயிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஜவுக்கா சொல்கிறாங்க. ஓகே நம்ம சொல்லிட்டு ஜவுக்கா ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜவுக்கு தான் பார்க்குறாங்க. உன்னோட ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் என்னோட ஒய்ஃபா அந்த கிஸ் வந்து அன்றைக்கி லாஸ்ட்டு கிஸ்ஸாக மாறி நினச்சி கூட பார்க்க தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜவுக்கா, நான் எத்தனை டைம் ஃபீல் பண்ணிக்க தெரியுமா, அதான் நம்ம லாஸ்ட்டு கிஸ்ஸா, அதான் நம்ம லாஸ்ட்டு மீட்டாக சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க 5 வருஷம் உன்னை பார்க்காம சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜவுக்கு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜவுக்கு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ரொம்ப அமௌண்ட் ஆகுது. இப்போ ஆஃப்டர் ஒரு 4 டேஸ்க்கு வந்து பார்க்குறேன்டா நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இங்கே பாரு மின்மின் இங்கே நில்லு அப்படி சொல்கிறாங்க. இந்த பேபி ஓடி போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தா அவங்க வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டாண்டா ஓகேவா, ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவல் அதுக்காக எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. அவ்வளோ பெரிய வீடு. நம்ம ஜிம் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பையன் முன்னாடி நில்லுடா அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொல்லிட்டாங்க. மாமா எனக்கு வேணாம் சொல்லிட்டு அந்த பேபி அவரோட ஓடிட்டு இருக்கா. இப்போ அது பசங்க தூக்குறாங்க. டே எங்கே எதுக்குடா ஓடுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் பர்சன் ஓகேவா, டேடா விட்டுங்க சொல்லிட்டாங்க. அங்கே பாரு அம்மா ஓடுறா, எதுக்கு நீ ஓட விட்றா சொல்லி கேட்குறாங்க. டேடா அங்கே பாருங்க அம்மா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்றாங்க. எனக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க. என்ன எனக்கு ஆமாம் எனக்கு ட்ரெஸ் வேண்டாம் சொல்லிட்டாங்க. அப்பா சொல்ல போட்டுக்கோ சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா வராங்க. ஜிம்மின் கூட நான் போட்டு வர சொல்லிட்டாங்க. மின்மின் குட்டி இங்கே வாங்க சொல்லிட்டாங்க. கிராண்ட்பா வேண்டாம் சொல்லிட்டாங்க. போட்டுக்கோ சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீடு பார்த்தா அவ்வளோ ரொம்ப பெரிய வீடாக இருக்குது. நான் சின்ன அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வீஹோப் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீகுப் இருக்காங்க. பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க. சுகாவை தவிர மற்ற எல்லாம் இருக்காங்க அந்த ஃபேமிலியில். அழகாக இருக்குது. நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஐயோ கண்ணே பற்றும் போலியே, இங்கே பாரு எவ்வளோ கிட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் அழகாக இருக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம 2 புது ட்ரெஸ் போட்டுக்கலாமா சொல்லிட்டாங்க. போட்டுக்கலாம் ஜங்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஏன்னா ஜங்குக்கும் ஜிம்முக்கும் ஒரே ஒரு பையன் ஓகேவா, பையன் பேர் மின்மின் அவ்வளோதான். நம்ம ஜங்கு ரூம் போகிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இது போட்டுக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இப்போ நான் போட்டுட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நமக்கு பேபி பிறந்தாச்சு ஓகேவா, நம்மளுக்கு மேரேஜ் ரொம்ப டேஸ் ஆச்சு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன கேட்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாரு எல்லாம் இப்போ வந்து 3 ஆகும் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அவங்க ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுறாங்க. பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து பேபி ஓடி வருது. அம்மா ட்ரெஸ் எப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப அழகாக தங்கம்னு சொல்கிறாங்க. ஆமாம் கிராண்ட்ஃபா கேட்டாங்க. எனக்கு எப்போ குட்டி போக வரும் சொல்லி கேட்டாங்க. எப்போ ஒரு வாசல் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு அக்கர் போயிட்டு சொல்லுங்க. ஆமாம் கிராண்ட்ஃபா கேட்டாங்க. எனக்கு சீக்கிரமாக குட்டி போக வருவாளாம்மா என்கிட்ட சொன்னாங்க சொல்லிட்டு பேபி சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. சீக்கிரம் வந்துட்டா தங்கம் சொல்கிறாங்க. நிஜமாவா நிஜமாக சொல்கிறாங்க. அப்போ நான் போயிட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு இறக்கி ஓடி போயிடுறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால ஆசைப்படுறாங்க சொல்லி கேட்குறாங்க. ஜோ இல்லை சொல்லிட்டாங்க. எனக்கு வேணும் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மு ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே பாரு எப்போவுமே லவ் பண்ணுறது மூணு ஆகுது ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்போ சொல்லிட்டாங்க. எப்போ நான் இப்படி தான் இருப்பேன்டா, நான் எனக்கு தெரிஞ்சாங்கக்கா நீங்கள் எப்போவும் மாறவே இல்லை சொல்லிட்டாங்க. நான் மாறவே மாட்டேன் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் நம்ம டே அண்ட் ஜெகப்பில் ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. இங்கே அவருக்கு குட்டி கேர்ள் பேபி இருக்கா. நம்ம ஜெகப் பார்க்குறாங்க. ஏன் டே நம்மளுக்கு ஒரு பாய் பேபி தான் எப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அச்சோ அது வேணாம் சொல்கிறாங்க. என்ன காம்பு வேணாம் சொல்ல அவர் ரொம்ப ஷை ஆகிறாங்க. இந்த பக்கம் நாம்ஜின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜங்கடம் பார்க்குறாங்க. நம்ம ஃபேமிலி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப அழகாக இருக்கு சொல்கிறாங்க. நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் உங்கள் ஈகோ விட்டு கொடுத்ததுனால நம்ம ஃபேமிலி இவ்வளோ அழகாக இருக்குது இல்லைன்னா சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம் நல்லா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதையுமே மறக்கணும் மன்னிக்கணும் கரெக்டாக சொல்கிறாங்க. ஆமாம் கோவம் கொஞ்சம் டேஸ் இருக்கும். யாருக்கும் கோவம் இல்லாமல் இருக்காது. கோவம் மறந்துட்டு கொஞ்சம் டேஸில் நார்மல் ஆகிடும் சொல்கிறாங்க. அதான் நல்லது சொல்கிறாங்க. நம்ம எப்பவும் கவர்மெண்ட் வாழ்க்கை இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு போனவங்களை மறந்துட்டு நம்ம இருக்கிறவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட மெமரிஸ் நம்ம கூட இருக்கும் சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிடிச்சிட்டு நம்ம பை டேக் கேர் எவ்ரிவன்.